கூவத்தூர்ல நடந்த சம்பவங்கள் பேரங்கள் பத்தி எல்லாம் இன்னைக்கு சரவணன் பேசியிருக்காரு. எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல மூன் டிவியோட இன்வெஸ்டிகேஷன்ல இது அம்பலப்படுத்தி இருக்கோம். அதே போல இந்த இந்த மாதிரி பல கோடி ரூபாய் பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது? ஏன்னா நீங்க இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடக்கும்போது நீங்க அங்க பேசியிருந்தீங்க, அசெம்பிளியில பேசியிருந்தீங்க. உங்களை வெளியேற்றி விட்டு அந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடத்தி முடிச்சாங்க இந்த அரசாங்கத்தை காப்பாற்றும் நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போராட்டமும் பண்ணீங்க. சோ இப்போ இது வெளியே அம்பலப்படுத்தி இருக்கோம். உங்களுடைய ரியாக்ஷன் என்ன சார்? அதாவது பணத்தினால எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கறது அதிமுகவுடைய முறைகேடான இந்த வழிமுறைக்கு சர்வாதிகாரம் எந்த அளவுக்கு போயிருக்கு, ஜனநாயகம் எந்த அளவுக்கு பலியாக்கப்பட்டிருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனாலதான் நம்பிக்கை வாக்கெடுப்பை தள்ளி வைக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமா வாக்களிக்க வைக்கணும், ரகசிய வாக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். அதுக்காக போராடணும். அதுக்காக எங்களை அடிச்சு உதைச்சு போலீஸை விட்டு தூக்கி கொண்டு வெளியில போட்டாங்க. ஆக ஜனநாயகத்தை குழிதோண்டு புதைச்சிருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத அதிமுக அரசு இனியும் ஒரு நிமிட அளவுக்கு கூட இந்த ஆட்சி நீடிக்கிறது நியாயம் இல்லை. அப்படி நீடிச்சா இந்திய அரசியல் சட்டத்துக்கு நிச்சயமா அது எதிராகத்தான் அமையும். அதே போல இது குறித்து நாங்க ஏற்கனவே நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம். எனவே நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலையும் இந்த பிரச்சனை நிச்சயமாக நாங்க எழுப்புவோம். அது மட்டும் இல்ல, கவர்னர் இருந்து பிரசிடென்ட் வரைக்கும் ஏன் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது குறித்து நாங்க நிச்சயமா முறையிடுவோம். எல்லாத்தையும் தாண்டி சொல்லணும்னா மக்கள் மன்றத்துக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இதை முழுமையா அம்பலப்படுத்தி மக்களுடைய பேராதரவோடு இங்க நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றக்கூடிய ஒரு ஜனநாயக போர்க்களத்தை நிச்சயமா திமுக தலைமையேற்றும் நடத்தும் என்பதை நான் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இன்னைக்கு நாங்க போட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போசேல இது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிரான ஒரு எக்ஸ்போசே அப்படின்றது கிடையாது இல்லாம ஓபிஎஸ் மேலயும் ஒரு சார்ஜ் இருக்கு. அவரும் எம்எல்ஏஸ்களுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்றத அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய மதுரை நார்த் தொகுதியில் இருக்கக்கூடிய சரவணன், மதுரை சவுத் தொகுதியில் இருக்கக்கூடிய சரவணன் எம்எல்ஏ ஒப்புக்கொண்டுள்ளார். ஓபிஎஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஏன்னா அவருக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு, அவர் ஒரு தர்ம யுத்தம் நடத்துறார் தமிழ்நாட்டில் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். மணல் மாஃபியா கூட்டம் ஒரு கூட்டம், அதே மாதிரி இன்னொரு கூட்டம் பெங்களூரு சிறையில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளடிச்ச கூட்டம். ஆக ஒரே கூட்டையில ஒரு மட்டைகள் தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆக நான் சொல்றது அதிமுக ஆட்சியை தான் சொல்றேனே தவிர நான் எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டும் பிரிச்சு பார்க்க விரும்பல. அதுல ரெண்டு சேர்த்து தான் சொல்றேன்.